வணக்கம். இந்த வீடியோவில் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்திருக்கு. எப்போ எக்ஸாம், எப்போ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதாவது ஒரே கல்லில் 3 மாங்காய். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நெட் எக்ஸாம் வந்திருக்குது, செட் எக்ஸாம் வந்திருக்குது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் அதுவும் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது இல்லையா? அப்போ இந்த 3 எக்ஸாமுக்கும் ஒரே டைமில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அப்போ நீங்கள் இந்த 1 மந்த் அல்லனா ஒரு 2 மந்த்ஸ் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும், இந்த 3 எக்ஸாமும் உங்களால் பாஸ் பண்ண முடியும். அப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது 1/5/2024 இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த ஜாயின் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் எக்ஸாம் ஜூன் 2024க்கான நோட்டிஃபிகேஷன். அப்போ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சுன்னா என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கிடுவோம். நீங்கள் ஜேஆர்எஃப்பை ஜாயின் பண்ணலாம். ஜேஆர்எஃப்பை ஜாயின் பண்ணி பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்தபடியாக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இந்தியாவில் உள்ள எந்த ஒரு காலேஜஸ்க்கும் யூனிவர்சிட்டிக்கும் நீங்கள் வந்துட்டு ப்ரொஃபஸராக போகலாம். அடுத்தபடியாக மார்க் கொஞ்சம் கம்மியாயிட்டு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் இந்த பிஹெச்டி அட்மிஷன் பண்ணலாம். அதாவது யூனிவர்சிட்டி காலேஜஸில் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி அட்மிஷன் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம் கண்டிப்பாக தேவை. அப்போ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். 1/5/2024 அப்போ ஆரம்பித்தாச்சு, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆரம்பித்தாச்சு. 1/5/2024 to 21/5 கரெக்டாக வந்துட்டு ஒரு 21 டேஸ் தான் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் டேட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் ஃபீ அதுக்கு வந்துட்டு 23rd கொடுத்துக்கிறாங்க. 23rd இந்த 11:50 PM வரைக்கும் டைம் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ஸ்பெல்லிங் கரெக்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒரு 2-3 டேஸ் டைம் கொடுக்குறாங்க. 25, 26, 27. அதுக்கப்புறமா எக்ஸாம் எப்போ? ஜூன் 25, 26, 27 சரிங்களா? இப்போ வந்துட்டு மே மந்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு 2 மந்த்ஸ் படிக்கிறதுக்கு 2 மந்த்ஸ் இருக்குது. 25, 26, 27 இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. மோட் ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். எக்ஸாமுடைய டூரேஷன் 180 minutes 3 hours நடக்குது. பேட்டர்ன் வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப் தான். அப்ஜெக்டிவ் டைப் வித் எம்சிக்யூ. மீடியம் ஆஃப் த பேப்பர் அதாவது இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஹிந்திலையும் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த என்னென்ன பேப்பர்ஸுக்கெலாம் இந்த சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் எக்ஸாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் சயின்சஸ், எர்த் அட்மாஸ்பரிக் ஓஷியன் பிளானட்டரி சயின்சஸ், லைஃப் சயின்சஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ், ஃபிசிக்கல் சயின்சஸ். இப்போ இது எல்லாத்துக்கும் இந்த சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட்டு. மற்ற ஆர்ட்ஸ் அதுக்கப்புறமா அது சார்ந்த அந்த சப்ஜெக்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் அப்படிங்கிற அதில் இருந்து போய் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்துட்டு இந்த ஜாயின் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் இந்த சயின்ஸுக்கு மட்டும் இதில் தனியாக வந்துட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த கோர்ஸ் கோட், எலிஜிபிலிட்டி என்ன, பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷனை ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கிறாங்க. அதுவும் ஒன்லி 1 அப்ளிகேஷன். எல்லோரும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டியை செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கேண்டிடேட்ஸுக்கு ஒரு கரெக்டான இமெயில் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறமா கரெக்டான மொபைல் நம்பர், அதுக்கப்புறமா இந்த பேரண்ட்ஸுடைய அந்த டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஜாயின் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் எக்ஸாம் ஜூன் 2024 வரப்போகுது. அப்போ இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாலே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லையா? நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், ஜேஆர்எஃப் போகலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போகலாம், பிஹெச்டி அட்மிஷன் போகலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதை விட இவன் எவ்வளோ பெனிஃபிட் அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிச்சிங்கன்னா செட் எக்ஸாமுக்கு எழுதலாம், நெட் எக்ஸாமுக்கு எழுதலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதலாம், பிஹெச்டி அட்மிஷன் நீங்கள் பண்ணலாம். அப்போது நீங்கள் படிக்க வேண்டியது என்ன? ஒரே சிலபஸ். ஒரு சிலபஸை நீங்கள் படிச்சிங்கன்னா இத்தனை எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதலாம். அப்போ 2 மந்த்ஸு கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் டைம் இருக்குது. இந்த 2 மந்த்ஸ் டைமுக்குள்ளே நீங்கள் இது எல்லா எக்ஸாமும் நீங்கள் படித்து பாஸ் பண்ணலாம். செட் எக்ஸாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம டெய்லி நடத்திட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. அது மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடலாம்.
அப்போ நீங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா போதும், நெட் எக்ஸாமும் நீங்கள் பாஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ செட் எக்ஸாம் எழுதலாம், நெட் எக்ஸாம் எழுதலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதலாம், பிஹெச்டி அட்மிஷனும் பண்ணலாம். சரிங்களா? அப்போ இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வந்துட்டு தவற விட்டுறாதீங்க. இந்த ஜாயின் சிஎஸ்ஆர் யுஜிசி நெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணுங்கள். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே போல் செட் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணாலும் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதலாம். இப்போ நீங்கள் செட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டு 15th வரைக்கும் இருக்குது. அதனால் உடனடியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. அப்போ இந்த நெட் எக்ஸாமும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.